அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய உரையிலே மனிதர்கள் அல்லாஹுவை அணுகும் பொழுது இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களோடு எப்படி அணுகுகிறார்களோ, தங்களை விட மேல்நிலையில் உள்ளவர்களை எப்படி தொடர்பு கொள்கிறார்களோ அதுபோலத்தான் அல்லாஹுவையும் அணுகுகிறார்கள் என்பதில் இவர்கள் செய்கிற அடுத்த தவறு என்னவென்றால், ஒரு நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய ஒருவன் அந்த முதலாளியுடைய எல்லா கட்டளைகளும் அல்ல அதிகமான கட்டளைகளை புறக்கணிக்கிறான். அவருடைய கட்டளைகளை ஒழுங்காக செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த எஜமானை சந்திப்பதற்கு வெட்கப்படுகிறான். எந்த முகத்தை வைத்து அவரிடத்தில் முழிக்கிறது என்று கேட்கிறான். இதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய தந்தையுடைய கட்டளைகள் அத்தனையும் புறக்கணித்து நடந்தால் அவனுக்கு ஒரு தேவை வரும் பொழுது தந்தையை அணுகுவதற்கு கூச்சப்படுகிறான். நம்ம தகப்பனுடைய சொல்ல ஒழுங்கா கேட்கலையே, அவருடைய கட்டளைகள் எல்லாம் புறக்கணித்திருக்கிறோமே, நம்ம எந்த முகத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கிறது என்று அவனுக்கு சங்கடம் ஏற்படுகிறது. இது போலத்தான் அல்லாஹ்வை பற்றி மனிதன் நினைக்கிறான். ஏன்பா நீ அல்லாஹ்ட்ட உன்னுடைய கோரிக்கையை கேட்கலாமே, அல்லாஹ்விடத்தில் நீ முறையிடலாமே, உனக்கு வறுமை வந்தா அவன் தானே தீர்த்து வைப்பான், உனக்கு நோய் இருந்தால் அதை நீக்குமாறு அவன்கிட்ட கேட்கலாமே, அதை விட்டுட்டு வேற வேற இடங்கள்ல போய் ஏன் கேட்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க ரொம்ப பாவம் செஞ்சிட்டோம், நாங்க நிறைய தப்பு செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைய நாங்க புறக்கணிக்கிறோம், ஒழுங்கா நாங்க தொழுகிறது இல்ல, நோன்பு வைக்கிறது இல்ல, நிறைய தப்பு தண்டாக்களை செய்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைய நாங்க புறக்கணிக்கிறோம். இவ்வளவு கட்டளைகளை புறக்கணித்த நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அவன் எப்படி தருவான், அவங்கிட்ட எந்த முகத்தை கொண்டே நாங்க கேட்கிறது? இதை காரணமாக காட்டித்தான் இவர்கள் இடைத்தரகர்களை பிடிக்கிறார்கள். இதற்கு சில உதாரணங்களை எல்லாம் சொல்வார்கள். தந்தை ரொம்ப கோபமா இருக்கார், மகன் மேல நிறைய தப்பு செஞ்சிட்டான். அப்ப தந்தை கோபமா இருக்கும்போது என்ன பண்ணுவான், தாயுடைய சேனல்ல தந்தையை அணுகுவான். தாயிட்ட சொல்லி ஏதாவது இந்த பொருள் எனக்கு வாங்கி கொடுங்க, நீங்க தான் வாப்பாட்ட அத்தாட்ட சொல்லி வாங்கி தரணும் என்றெல்லாம் இவன் செஞ்ச தப்புக்காக வேண்டி அதை இன்னொரு ஆளுடைய ரெக்கமெண்ட்ல போனா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எண்ணம் கொள்வதும் தப்பு. ஏன்னா தப்பு செய்யாத மனுஷன் உலகத்தில் கிடையாதுங்க. முதல்ல விளங்கி கொள்ளணும், மனிதர்கள் யாரும் மலக்குகள் கிடையாது. எல்லா மனுஷனும் தப்பு தான் செய்யறான். நீங்கள் மகான் என்று நினைத்தால் அவரும் தப்பு செஞ்சவர் தான். பெரிய அவுலியா அவன் தப்பு செஞ்சவர் தான். இறை தூதர்கள் அவங்களும் கூட தப்பு செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை குதிரத்தை கண்கூடா கண்டார்கள். அல்லாஹ் யார் என்பதை அவனுடைய ஆற்றல நேருக்கு நேர் அனுபவித்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய கையால் அவரை படைத்தேன் என்று சொல்கிறான். அவருடைய சொர்க்கத்தில் அவரை குடியமர்த்தினார். வானவர்களை எல்லாம் அவர் பார்த்தாரு, பேசினார். இந்த மாதிரியான நெருக்கத்தை வைத்திருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டளையை மீறியதனால தான் வெளியேற்றப்பட்டார் என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு கட்டளை மீறிட்டார். அசா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் இறைவனுக்கு மாறு செய்து விட்டார், அவர் வழிகட்டு போய்விட்டார் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பெரிய பெரிய நபிமார்கள் வரைக்கும் கூட அல்லாஹ் சொன்ன கட்டளையை அப்படியே நிறைவேற்றினவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. 100% ஒரு தப்பு கூட செய்யாம இருந்திருக்கிறார்கள் யாருமே கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடியவர்களாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும், அது மனிதர்கள் அனைவரும் தப்பு செய்கிறவர்கள் தான். ஹைருல் கத்தாயின தவ்வாபூன், இதுல சிறந்தவங்க யார் என்று கேட்டால் தௌபா செய்யக்கூடியவர்கள், மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், திருந்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சு இருப்போம். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னு கேட்டா, தப்பு செஞ்சா வேற யார்கிட்ட 2 அல்லாஹ் இருந்தா இவனை விட்டு அவன்கிட்ட போயிடலாம். ஒரு முதலாளிகிட்ட நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா அவன் முகத்துல முழிக்காட்டி வேற ஒருத்தன் முகத்துல முழிக்கிறதுக்கு 1000 முதலாளி இருக்கிறான். அதனால நீ போட அவன்கிட்ட போய்க்கிறவான்லாம். அவன் சொல்லையும் கேட்கலன்னா இன்னொரு முதலாளியை பார்த்துக்கலாம். அவன் சொல்லையும் கேட்காட்டி வேற ஒரு முதலாளி தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முதலாளியை மாத்திக்கிற முடியும்.
ஆனா தப்பு செஞ்சிட்டீங்கன்னா இவன் வேணாம், வேற ரப்பு இருக்கிறானா அவன்கிட்ட போயிருவோம். வேற இல்லையே, வேற ஒரு இறைவன் இருந்தா, வேற ஒரு கடவுள் இருந்தா நம்ம அங்க போயாவது கேட்கலாம். இருக்கிற அந்த ஒருத்தனான்னு சொல்லும் பொழுது நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா அவன்கிட்ட சரணடைவதை தவிர வேற என்ன வழி இருக்கிறது? அவங்கிட்ட விழுந்துட வேண்டியதான். போய் தப்பு செஞ்ச வாஸ்தவம் தான், யாரெல்லாம் தப்பு செஞ்சுட்டேன்னு போய் விழுந்துரும். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி அழைக்கிறான் பாருங்க. யார் அழைக்கிறான் தெரியுமா? பாவிகளை அழைக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட வரம்பு மீறி எனது அடியார்களே, பாவிகள் அர்த்தம். தப்பு செய்தவர்களே, குற்றம் இழைத்தவர்களே, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நீங்க எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனுப ஜமியா, எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வாகிய நான் மன்னிக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய பாவம் தான் செஞ்சிருந்துட்டு போ, இப்ப திருந்து, இந்த நிமிஷம் ஒரு முடிவுக்கு வா. யா அல்லாஹ், நான் செஞ்ச தப்பு, இனிமே செய்ய மாட்டேன், செஞ்சதுக்கு வருந்துறேன், கவலைப்படுறேன், என்னை தண்டிச்சிடாத. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கணும். அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணவன ஜிப்ரீல பிடிச்சி நீங்க பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாரா? ஜிப்ரீல் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரு. எத்தனை மலக்குகளோட அவருக்கு தொடர்பு இருந்தது. ஒரு தப்பு செஞ்சவன மலக்குகள் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நல்லாட்ட அப்படின்னு நடந்து கொண்டாரா? இல்ல, அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுக்குறான் அவருக்கு. ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொண்டார். அந்த வார்த்தை என்ன? ரப்பனா வலம்னா அம்புசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இதாங்க அல்லாஹ்ட்ட அணுகிற முறை. முதல் மனிதருக்கு அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ, அவர் எப்படி பாவம் செய்யும் போது அல்லாஹ்வை அணுகினாரோ, அதுதான் அல்லாஹ்வை எப்போதும் அணுக வேண்டிய முறை, எல்லோரும் அணுக வேண்டிய முறை. என்ன சொன்னார் அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? எங்கள் இறைவா, ரப்பனா எங்கள் இறைவா, லலம்னா அம்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். அதாவது தப்ப உணரணும் ஃபர்ஸ்ட். இது என்ன விளங்குதுன்னு கேட்டா, நான் இப்ப தப்பு செஞ்சே நியாயப்படுத்திட கூடாது. மனுஷன் நியாயப்படுத்துவோம்ல, ஒரு தப்பு ஏன்டா தப்பு செஞ்ச, அது வந்து பஸ் லேட் ஆயிடுச்சு, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். அல்லாஹ் இடத்துல அந்த விளையாட்டுலாம் வச்சுக்க கூடாது. உன்னை 8 மணிக்கு தானே வர சொன்னேன், நீ 8:30 வந்தேன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுமோ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாம் தப்பு தான், அவனுக்கு எல்லாம் தெரியுமே. ரப்பனா லலம்னா அம்புசனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் என்றால், நீங்கள் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பை ஒத்துக்கிட்டு உணர்ந்தாங்கல்ல, இது எங்களுக்கு தான் அநியாயம், உனக்கு என்ன அநியாயம்? நாங்க தொலாட்டி உங்க கௌரவம் குறைஞ்சு போயிருமா? நாங்க நோன்பு வைக்காட்டி உன்னுடைய அந்தஸ்து இதா குறைஞ்சு போறோம், எங்களுக்கு தான் பாவம், எங்களுக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு தான் இழப்பு. அப்ப உன்னுடைய எந்த கட்டளை நாங்கள் மீறி இருந்தாலும் அது எங்களுக்கு நாங்களே செய்து கொண்ட அநியாயம் இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிட்ட மாதிரி. அப்புறம் என்ன செய்யணும்? இல்லம் தக்ஃபிர்லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், தர்ஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்க நஷ்டவாளி தான், வேற எங்க போவோம்னு ஒத்துக்கணும். பாருங்க, வேற போக்கு இல்லைங்கிறாரு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாருன்னா, நீ மன்னிக்கலன்னு எங்க போறது? நான் தப்பு செஞ்சிட்டேன், சரி தப்பு செஞ்சதுக்காக வேண்டி நான் வேற எங்க ஓட முடியுமா? வேற பூமி இருக்குதா? வேற வானம் இருக்குதா? வேற ஒரு உலகம் இருக்குதா? வேற ஒரு கடவுள் இருக்கிறானா? உன்னை விட்டா எனக்கு யாருப்பா கெதி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொல்றாங்க, ஃபைல்லம் தக்ஃபிர்லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லையானால் ஓ தரஹம்னா, நீ எங்களுக்கு அருள் புரியவில்லையானால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். இவ்வளவுதான் சொன்னார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப தாப அலைஹின்டான்ல அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அப்ப மன்னிப்பு கேட்கறது இதுதான் அல்லாஹ்வுடைய விஷயம். எவ்வளவு தப்புகளை வேண்டாலும் பண்ணுங்க, பாவிகள்லாம் வராதீங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. பாவிகளை தான் கூப்பிடுறாங்க. எந்த பாவத்தை நான் மன்னிக்கல, எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். 25 வருஷமா அல்லாஹ் இல்லைன்னு இருந்தியா, இப்பதான் திருந்துறியா? அதை சொல்லு அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் இப்பதான் திருந்துறேன், இது வரைக்கும் நான் செஞ்சது அநியாயம் தான், நான் அக்கிரமா தான் பண்ணிவிட்டேன், இந்த நிமிஷத்தோட என்னை மாத்திக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை வேறு விதமா அமைச்சுக்கிறேன், உன்னுடைய கட்டளைக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நடத்துறேன்னு சொல்லி இப்ப முடிவெடு. அவன் தர ரெடியா இருக்கான். அப்ப அல்லாஹ்வை அணுகும் போது என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்முடைய தவறுகளை நம்ம எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அவன் மன்னிப்பான், இதை நம்ம நம்பணுங்க. அவன் மன்னிக்கத்தான், எந்த தப்பு செஞ்சாலும் அவன் மன்னிப்பான், அவன் தான் மன்னிப்பான், அவனை தவிர யாரும் மன்னிக்க இயலாது. அவன் மன்னிக்கலன்னு நமக்கு எந்த போக்கிடமும் கிடையாது. அப்படின்னு விளங்கி கொண்டோமையானால் அல்லாஹ்வை அணுகக்கூடிய தன்மை நம்மிடத்து அதிகரிக்கும். எவ்வளவு தவறு செய்தாலும் நம்ம அவங்கிட்டே போய் முறையிடுவோம். ஓடிலாம் ஒளிய முடியாதுல்ல, மனுஷன்ட்ட ஓடி ஒளிஞ்சிடலாம். ஒரு முதலாளிக்கு தப்பு பண்ணிட்டா அவர் மூஞ்சில படாம ஒளிஞ்சுக்கிட்டு தெரியலாம். இவனை விட்டு ஓடி உங்களுக்கு ஒளியலுமா?
நீங்க வேணா நினைச்சுக்கலாம் ஓடி ஒளிகிறதாக, அவன்கிட்ட கேட்காம தான் நீங்க இருப்பீங்களே தவிர அவன் முன்னாடியில் நிக்கிறான், எங்க ஒளிகிறதுங்கிற. அப்ப ஒளியும் வழி இல்ல, எங்கேயும் தப்பிச்சு போறதுக்கும் வழி இல்ல. அவன் தான் கெதின்னு ஆயிரும் பொழுது நம்முடைய போக்கை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எவ்வளவு பெரிய கீழ்நிலையில் நாம இருந்தாலும் சரி நம்முடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்குருவான். இதுக்காக பெரிய பெரிய மகான்களை தேடி போக தேவையில்லை, மற்றவர்களுடைய சிபாரிசை தேடி போக அவசியம் கிடையாது. நாமே நேரடியாக அல்லாஹ்வுடைய காலில் விழுந்துடணும், அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விட வேண்டும், அவனிடத்தில் கெஞ்ச வேண்டும், அவனிடத்தில் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீ எல்லா நபி உனக்கு முந்தி அனுப்புனல்ல, அவங்க மாதிரி எல்லாம் நீ நடக்கணும். இப்ராஹிம் நபியை பின்பற்று, இஸ்மாயில் நபியை பின்பற்று, மூசா நபியை பின்பற்று, ஈசா நபியை பின்பற்று. அவங்க எல்லாம் எந்த மாதிரி இந்த வாழ்க்கையில பிரச்சாரம் பண்ணினாங்களோ நடந்து கொண்டார்களோ அதையெல்லாம் நீ எடுத்து நட அப்படின்னு சொல்ற அல்லாஹ் ஒரே ஒரு ஆள் மாதிரி பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றான். நீ எல்லா நபி மாதிரி நட, உனக்கு முந்தி ஒரு நபி போயிருக்கிறார் அவர் மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஒரு நபிக்கு இதுல கொடுக்கறான். அந்த நபி யாரு? யூனுஸ் நபி. யூனுஸ் என்ற ஒரு நபியை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டுட்டு, வலா தகுன் க சாஹிபில் ஹூத், அந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆயிராத, அவர் போன்ற சித்தாந்தம் என்ன உனக்கு வந்துடக்கூடாது, அவர் பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றான். அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இந்த தப்பு தான். என்ன தப்பு? அல்லாஹ் விட்டு ஓடி போயிடலாம் நினைச்சார். அவர் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு கேட்டா எஸ்கேப் ஆயிரலாம் நினைச்சார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். வதன்னூனி இzzஹப முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் கோபித்துக் கொண்டு போனார், கோபித்துக் கொண்டு ஓடினார். ஃபலன்ன அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். ஃபனாதா ஃபில் ظுல்மாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உடனே பல இருள்களுக்கு மத்தியிலே வைத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி அவரை சொல்ல வச்சு விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இவர் செஞ்ச தவறு என்ன தெரியுமா? ஒரு சமுதாயத்துக்கு அவர் அனுப்பப்படுகிறாரு, 1,00,000க்கும் அதிகமான மக்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. அவர் அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் எத்தனை நம்பர் எல்லாம் சொல்லி காட்டுறான். வேற வேற நபிமார்களை சொல்லும் பொழுதெல்லாம் இத்தனை ஆயிரம் பேருக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. யூனுஸ் நபிக்கு மாத்திரம் என்ன செய்யறான்? அர்சல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், சுமார் 1,00,000 அதை விட கொஞ்சம் அதிகமான மக்கள் இருந்த சமுதாயத்திற்கு அவரை நம்ம தூதராக அனுப்பினோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அந்த 1,00,000 மக்களுக்கு போய் யூனுஸ் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். கேட்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்கறாங்க, ஒத்துக்கிற தயாரா இல்ல. ஒரு அளவுக்கு மேல நபிமார்கள் கையேந்திருவாங்க அல்லாட்ட, யாரெல்லாம் இவங்க இனிமே சரிப்பட்டு வரமாட்டாங்க, நானும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன், இனிமே இவங்க இல்ல யாரும் தேர மாட்டாங்க, கதையை முடிச்சிரு, இனிமே நம்மால ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லா நபிமார்களும் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க துவா செஞ்சு விட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அவங்க துவாவை ஏற்றுக்கொண்டு, சரி நீ போயிரு, ஊரை விட்டு போயிரு, உன்னுடைய சமுதாயத்தை முடிச்சிருவோம், கதையை முடிச்சிருவோம். ஏத்துக்கிற மாட்டேங்கிறான்ல அல்லாஹ், ஒருத்தன் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான்ல, நீ போயிருப்பான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். யூனுஸ் நபி அவர்கள் ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. அவங்களும் அவங்களை சேர்ந்த கொஞ்சம் நல்லவங்களும் ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும், காலியா போயிருவாங்க நினைச்சு போறாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தா இங்க ஜெயஜெயன் இருக்குது, ஊர்ல விழா கொண்டாட்டமா இருக்கு, பயங்கர சந்தோஷமா இருக்காங்க மக்கள்லாம். அவரு நினைச்சிட்டு வர்றாரு, இந்நேரம் அழிஞ்சு போயிருப்பாங்க, சுத்தமா முடிஞ்சு போயிருக்கு, நம்ம போய் ஊர்ல போய் நினைஞ்சுக்கலாம், சாமான்யெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் நினைச்சு வர்றாரு. வந்து பார்த்தா அங்க பயங்கரமான சந்தோஷமா மக்கள்லாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உடனே இவர் கோபம் வருது. ஏன் அந்த விழா கொண்டாடுறாங்க தெரியுமா? யூனுஸ் நபி போன உடனே அந்த அழிவுடைய அறிகுறிகள்லாம் அந்த மக்கள் பார்க்கறாங்க. என்னென்ன அறிகுறி எல்லாம் வரும் அதை பார்த்த உடனே சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஆஹா, யூனுஸ் சொன்னது கரெக்டாவில் இருக்கிறது, நம்ம வெத்து மிரட்டல் நினைச்சோமே நிஜமாகவே அதாபுல வரப்போவது போல இருக்குது அப்படின்னு விளங்கி நேர அல்லாட்ட விழுந்துட்டாங்க. யா அல்லாஹ், நீ மன்னிச்சிரு, நாங்க திருந்திட்டோம், நாங்க உன்னை ஏத்துக்கிட்டோம், யூனுஸ் நபி எந்த இறைவனை சொன்னாரோ அந்த இறைவனை நாங்கள் ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து அவங்க திருந்து விட்டார்கள். வந்த வேதனை எல்லாம் நீக்கிட்டான். இவருக்கு கோபம் வருது. அது எப்படி? யூனுஸ் நபி கோபம் வருது. அது எப்படி? என்கிட்ட சொன்னியா இல்ல அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள உசுரோட விட்டு வச்சிருக்கிற, நான் எந்த முகத்தை கொண்டு அங்க போறது அப்படி நினைத்து கொண்டு அதுதான் கோச்சிட்டு போனாராம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதன்னூனி இzzஹப முகாலிபன், மீன் வயிற்றில் இருந்த யூனுஸ் கோபித்து கொண்டு போனார். யார்கிட்ட? என்னோட கோச்சிட்டு போறாரு. அப்ப அல்லாஹ் இங்க என்ன பார்க்கறான் தெரியுமா? யூனுஸ் நபியை பார்க்கல, அந்த சாதாரண மக்கள் கடைசி நேரத்தில் அழுது தௌபா செஞ்சாங்களா பார்க்கறான். ஒரு நபி கேட்டாருன்னு கூட எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறான். சம்பந்தப்பட்டவன் அழுது இருப்பது அப்புறம் என்ன இருக்குது? நபியை கேட்டுக்கட்டுமே.
நபியை அறிக்கை சொல்லி கேட்கிறாரு. மக்கள் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, யா அல்லாஹ் நாங்க திருந்துட்டோங்கறாங்க. அல்லாஹ் எதை கவனிக்கிறான்னு பாத்தீங்களா, ஒரு நபிக்கு கொடுக்கிற வெயிட்டை விட செய்த தப்புக்காக திருந்துறானே அவனுக்கு வெயிட் எல்லாம் கூட கொடுக்குறான். அந்த மக்கள் அழுது கேட்ட உடனே நபியை தனியா உட்கார வச்சுட்டு இவங்க கோரிக்கை எல்லாம் ஏத்துக்கிறான். இவர் அதுக்கு தான் கோச்சிக்கிட்டு போறாரு. இந்த போக்கு ஒரு இடத்துல வரக்கூடாது, நான் யாரை வேண்டாலும் மன்னிப்பேன். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றான்னு கேட்டா, யூனுஸ் நபி மாதிரி நீ ஆயிடக்கூடாது. நான் நினைச்சா அபூ ஜஹலை கூட மன்னிப்பேன், நான் நினைச்சா அபூ லஹப் கூட நேர்வழி காட்டுவேன், உன்னை கொல்ல வந்தவனுக்கெல்லாம் கூட ஹிதாயத்தை கொடுப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பேன். நீ பாட்டுக்கு நான் சொல்றதை கேட்டுட்டு போகணுமே தவிர யூனுஸ் நபி அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு போனார அந்த மாதிரி போயிடாதே. யூனுஸ் நபியுடைய இந்த மனப்பான்மை உனக்கு வரக்கூடாது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், மன்னிக்கிறதுல அவன் ரொம்ப கடலா இருக்கான். எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு மன்னிப்புக்கு முட்டுக்கட்ட போட்டாலும் சரி அதை அவன் ஏத்துக்கிற தயாரா இல்ல. மன்னிக்க கூடாது, யாரெல்லாம் இவன் மன்னிச்சிடாத. அவ்வளவு நபிமார்களுமே முறையிடுறாங்க. இவன் மன்னிப்பு கேட்கறான இருந்தான்ல பாப்பான், நீ கேட்கறியா அதை எவனாலும் தடுக்கல. லட்சம் பேர் போய் நின்று அல்லாட்ட யா அல்லாஹ் இவன் மன்னிப்பை ஏத்துக்கிறாதே அப்படின்னு உங்க முறையிட்டாலும் முட்டுக்கட்ட போட்டாலும் நீ பாட்டு உட்காரு, நான் மன்னிக்கிறேன், என்னுடைய சாய்ஸ் அது, நான் தான் அதை மன்னிக்குவேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது என்ன விளங்குது என்று கேட்டால், ஒரு நபிமார்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட நபிமார்களுடைய பத்வாவுக்கு அவங்களுடைய பிரார்த்தனைக்கு எதிரான பிரார்த்தனைக்கு ஆளானவர்கள் கூட திருந்திட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான். இந்த மக்களுக்கு மேல வேற என்னங்க இருக்குது? அலிவுடைய கடைசி கட்டத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த அறிகுறி எல்லாம் வானமெல்லாம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு, என்னமோ அறிகுறி சொல்லிட்டு போயிருப்பார்ல, அதெல்லாம் பார்த்துப்பட்டு திருந்தினாங்க. அல்லாஹ் அதை மன்னிக்க தயாரா இருக்கிறான். அது மாதிரி அவரே மன்னிச்சான். அது ஒரு விஷயம். லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்து மின் ரப்பிஹி லனுபித பில் ஆராய் வஹுவ மதுமூம். இந்த யூனுஸ் நபிக்கு என்னுடைய அருட்பார்வை மாத்திரம் கிட்டி இருக்காவிட்டால் இழிவு செய்யப்பட்ட நிலையில, கேவலமான நிலையில வெட்ட வழியில வீசி இருப்பான். எவ்வளவு கோபப்பட்டிருக்கான்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். என்னுடைய அருளை நான் அவர் மீது சொரிந்த காரணத்தினால்தான் அவரை நான் மன்னிச்சனே தவிர இல்லைன்னா இது லேசான விஷயம் கிடையாது. ஏன் தீர்ப்புக்கு எதிர் தீர்ப்பு எழுதுறது, ஏன் தீர்ப்பை எதிர்த்து பேசுவது என்பது சின்ன மேற்று கிடையாது. அதையும் மன்னிக்கிறேங்கிறான். ஃபஜித்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன். அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டு நல்லடியார்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான். இப்போ ஒரு நல்லடியார் யூனுஸ் நபி அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அவர் ஏற்கனவே இருந்த அதே அந்தஸ்துக்கு போய்விட்டார். ஆனா நடந்த சம்பவத்தை சொல்லி இது மாதிரி நீ ஆயிராது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கிறான். அப்ப யூனுஸ் நபி செஞ்ச அதையும் மன்னிக்க ரெடியா இருக்கிறான். நீ இவ்வளவு விவரம் தெரிஞ்சாலும் இப்படி செய்யலாமா, உன்னை மன்னிக்க மாட்டேன்னு நல்லா சொல்லியிருக்கலாம். மத்தவங்க கிடக்கட்டுப்பா, நீ எவ்வளவு விவரம் தெரிஞ்சாலும் உன் நபியா இருக்கிறீல, வகி வந்திருக்குல, நீ இப்படி போனீங்கன்னா உன்னை என்ன செய்யறது? அவர் என்ன பண்ணிட்டாரு? பயங்கரமான வார்த்தை அவருக்கு போட்டார். மீன் வயிற்றுல இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்கு யார் இருக்கிறா? சுப்ஹானக, நீ தான் தூய்மையானவன். எங்கிட்ட எல்லாம் குறை கண்டுபிடிக்க இயலுமா? குறை உள்ளவன படைச்சு வச்சுக்கிறீங்களே, நாங்க இப்படித்தானே இருப்போம். அவர் சொல்றாரு சுப்ஹானக, நீ தான் தூய்மையானவன், எந்த குறையும் இல்லாம மறதி இல்லாம எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போறாள் நீ தான். நாங்கள் தூய்மை இல்லாதவர்கள், நிறைய தப்பு செய்வோம். இன்னை குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டனால அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அதுதான் பாக்குறான். என்ன தப்பு செஞ்சாருன்னு பார்க்க மாட்டேங்கிறான், எப்படி மன்னிப்பு கேட்கிறான்னு பாக்குறான். இவர் செஞ்ச தப்புலாம் அல்லாஹ்வுக்கு பெருசா தெரியலங்க. யா அல்லாஹ் உன்னை விட்டா யாருன்னு கேட்டா முடிஞ்சு வச்சு அவனுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பயங்கரமான தப்புகளை செஞ்சிருந்தாலும் சரி, நாங்க எங்க போவோம், வேற யார்கிட்ட போய் கேட்போம்? உன்னை விட்டா எங்களுக்கு என்ன போக்கிடம் இருக்குது? இதை உணர்ந்து அழுது ரெண்டு சொட்டு கண்ணீரை விடு, அதுக்கப்புறம் கேட்கறது அவளும் அங்கீகரிக்கப்படும். என்ன வேண்டாலும் நல்லா தருவான். எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் பெரிய பெரிய மகான்கள் நினைக்கிறீங்களே, அவங்க பிரார்த்தனைக்கெல்லாம் மிஞ்சிய பிரார்த்தனையாக உங்களுடைய பிரார்த்தனை அமைந்து விடும். அப்ப அல்லாஹ்வை அணுகுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, நமக்கு அணுக முடியும். அவன் அப்படி கொடூரமா ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மன்னிக்க ரெடியா இருக்கான். ஒன்னே ஒண்ணு மன்னிக்க மாட்டான். அடியார்கள் சம்பந்தப்பட்ட தப்புகள் இருந்தால் அது அடியார்கள் மன்னிக்கணும். அதுக்கு பிராயச்சித்தம் நடிக்கணும். கடன் வாங்கி ஏமாத்திருந்தோம்னா, மோசடி பண்ணியிருந்தோம்னா சம்பந்தப்பட்ட மனுஷன்ட்ட போய் அந்த மோசடி பண்ணதுக்கு பிராயச்சித்தம் தேடணும். இல்லைன்னா மன்னிப்பு கேட்டுக்கணும். தெரியாம மன்னிச்சுக்கப்பா, காசு இல்ல, ஒரு ரூபாய் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன், இப்போதைக்கு வசதி இல்ல, நான் நீ திருந்துட்டேன், அல்லாஹ் தந்தா உனக்கு திருப்பி தந்துடுறேன், இல்லாட்டி என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டோம்னு சொன்னா மறுமையில மனிதனுடைய கேஸ் இருக்காது. ஆனா அல்லாஹ் விட்டு நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அது தடையா இருக்காது. அல்லாஹ் சொல்றான், லா தையசு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்.
இன்னஹு லா யயஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். காபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். அதாவது இப்படி ஒரு மென்டாலிட்டி நமக்கு வந்தா நம்ம காபிரான். இந்த மென்டாலிட்டி அத போய் நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் எல்லாம் மன்னிப்பானா, இந்த முகத்தை வச்சு நான் அல்லாஹ்ட்ட கேட்க இயலுமான்னா காபிராயிட்டான். அல்லாஹ் சொல்றான் அப்படி எனது அருளில் நம்பிக்கை இழந்தீங்க நீங்க முஸ்லாமிய வட்டத்தில் இருக்க மாட்டீங்க. அல்லாஹ்வை நீங்க பயப்படுற பேர்ல அவனுடைய அருளை குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. அல்லாஹ் லா தையஸு மிர் ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னஹு லா யயஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். காபிரான நிராகரிப்பாளர்களான சமுதாயம் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். மூமின்கள் நம்பிக்கை இழக்கவே மாட்டார்கள். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய அருள் நம்பிக்கை வைத்து நம்ம எவ்வளவு பெரிய பயங்கரமான வணக்கங்களே செய்யலையா, இன்னையிலிருந்து செய்யுங்க. இது வரைக்கும் இப்ப லேசபகம் வரலையா, கவலை இல்லை. இப்ப உட்கார்ந்து சும்மா தொழுது அழுது அல்லாஹ் இத்தனை வருஷத்தை பாழாக்கிட்டேன், இன்னையில இருந்து இந்த அசர்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் கொஸ்டினே வராது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவான்ல, வா இன்னையில இருந்து வா, இப்ப நல்லா வர்றியா வா அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருக்கிறான். நோம்ப வைக்கல 25 வருஷமா நோம்ப இல்லையா, இப்பதான் தீன பக்கம் வர்றீங்களா, எல்லாம் இந்த ரமலான்ல இருந்து ஒழுங்கா வச்சிடறேன், இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிவிட்டேன், அதுக்குள்ள மூத்தகையாத்து இருக்குது, என்னை பிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா எனக்கு தண்டிச்சு விடாதல்ல, உயிர் இருந்தா நான் கலா செஞ்சிடறேன் அப்படின்னு ஒரு முடிவை இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ரப்புல் ஆலமீன் அதை மன்னிக்க ரெடியா இருக்கிறோம். அப்ப நன்மைகள் எல்லாம் நீங்கள் செய்யாதவர்களாக இருந்தாலும் தீமைகள் எல்லாம் செய்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வை அணுகுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து நடப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.